தான் பண்ண தப்பை மறைச்சு மற்றவங்க மேலே பழிய போட்டுட்டு அமைதியாக இருக்கிற குமரவேலு போலீஸில் மாட்டி தர்ம அடி வாங்க போகிறத பார்க்குறதுக்கு நீங்களும் ஆர்வமாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். முத்துவேலோட ஆக்சிஜன் சப்போர்ட்டை எடுத்து விடுறதுக்கு அங்கே குமரவேல் போயிருக்கும் பொழுது பார்த்துட்டு சக்திவேல் தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாரு. வெளியில் வந்து சுத்தியும் புத்தியும் பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சக்திவேல் கேட்குறாரு குமரவேல் கிட்ட, டேய் மகனே, என்னடா என்ன காரியண்டா பண்ண, எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அப்பா அது வந்து அப்படின்னு பின்னாடி தலையை சொரிஞ்சுக்கிட்டே திருன்னு என்னமோ இஞ்சி தின்ன குரங்கு போல முகத்தை வச்சுட்டு முழிக்கிறாரு குமரவேல். உடனே என்னடா சொல்லி தொல்லடா அப்படின்னு சொல்ல, அப்பா பெரியப்பாவை தள்ளி விட்டது நான் தான்ப்பா அப்படின்னு குமரவேலு சொல்கிறாரு. உடனே அப்படியே ஷாக் ஆகி கண்ணெல்லாம் சிவப்பாகி பெருசாக பார்க்குறாரு சக்திவேல். என்னடா சொல்கிற, அண்ணனை தள்ளி விட்டது நீயா, அப்புறம் ஏன்டா கதிருன்னு சொல்லி சொன்ன அப்படின்னு கேட்குறாரு சக்திவேல். உடனே குமரவேலு, அப்பா எங்கே நான் போலீஸில் மாட்டினா அதுக்கப்புறம் அடி வாங்கி நான் உள்ள ஜெயிலில் இருக்கணும்னு சொல்லி பயந்துட்டு தான்ப்பா அதே இடத்துல தான் கதிரு இருந்தானா, சரி ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சது தானேப்பா அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு அதையே சாக்கா வச்சு அவன் மேலே பழிய போட்டு அவனை மாட்டி விட்டுட்டேன்ப்பா. இப்போவும் இந்த உண்மை வேற யாருக்குமே தெரியாது அவனை தவிர. அதனால் அப்பா எப்படியாவது பெரியப்பா வாயை திறந்து போலீஸ்கிட்ட வாக்குமூலம் கொடுக்காத மாதிரி பார்த்துட்டோன்னா போதும்ப்பா. அதனால தான் அவர் செத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அந்த ஆக்சிஜன் சப்போர்ட்டை எடுத்து விட்டேன்ப்பா, அது தப்பாப்பா அப்படின்னு கேட்க, உடனே சக்திவேல், டேய் அண்ணனோட ஆக்சிஜன் சப்போர்ட்டை எடுத்து விட்டது தப்புன்னு நான் சொல்லலடா. ஏன் உண்மையை சொல்லப்போனா உன்னோட இடத்துல நானே இருந்திருந்தாலோ அந்த மாதிரி தாண்டா பண்ணியிருப்பேன். ஆனால் பண்ணுறதை யார் கண்ணுலையும் படாத மாதிரி உனக்கு பண்ண தெரியாது. கரெக்டாக நான் வந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா, இதோ அண்ணியோ இல்லை உங்கள் அம்மாவோ இல்லை என் ஆத்தாவோ வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லிக்கிட்டு இருக்கவே கரெக்டாக போலீஸ் வந்துடுறாங்க. போச்சு போ, எல்லா பொழப்பும் கெட்டுச்சு போ, இனி எப்படி போய் ஆக்சிஜன் சப்போர்ட்டை எடுக்க முடியும், அங்கே பாருங்கப்பா போலீஸ்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல, உடனே சக்திவேல், ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, அண்ணன் வேற கதிர் பண்ணலை குமார் தான் பண்ணான்னு சொல்லிட்டா எப்படியாவது நம்ம பிள்ளைய நம்ம காப்பாற்றிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் யோசிச்சுக்கிட்டு இருக்கவே ராஜி, பாண்டியன், கோமதி, சரவணன் எல்லாருமே பாண்டியன் வீட்டு ஆளுங்களும் உள்ளே வர்றாங்க. வந்து அங்கே முன்னாடி நிற்கிற குமரவேலை பார்த்துட்டு உள்ளே வர்ற பாண்டியன் சட்டையை எட்டி பிடிச்சு, என்ன எப்படியோ சாமர்த்தியமாக என் புள்ள கதிரை மாட்டி விட்டுட்டேன்னு நிம்மதியாக நிற்கிறீங்களா அப்பனும் மகனும். இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்கள் அண்ணன் வாயை திறந்து எல்லா உண்மையும் சொல்லத்தான் போகிறாரு. அதுக்கப்புறம் நீ பண்ணின சதியெல்லாம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது, தயாராக இரு, உள்ளே போன போலீஸ்காரங்க உன்னை பிடிச்சி இழுத்துட்டு ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு தான் போக போகிறாங்க அப்படின்னு ஆத்திரத்தில் பேசிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் சக்திவேல் போலீஸ்காரங்க பின்னாடியே ஓடி போய், சார் அண்ணன் பேசலாமாங்கிறது தெரியல சார், எதுக்கும் நீங்கள் ஒரு வாட்டி டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாக்குமூலம் எடுக்கலாமல்ல சார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே போலீஸ்காரங்களோ, என்ன மிஸ்டர் சக்திவேல், எல்லாம் எங்களுக்கு தெரியும், டாக்டர் சொல்லி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், அதனால் பேசாமல் ஒதுங்கி நின்று அமைதியாக வேடிக்கையை மட்டும் பாருங்கள், தேவையில்லாமல் எங்கள் டியூட்டியில் நீங்கள் அட்வைஸ் பண்ணிவிட்டு இன்வால்வ் ஆகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சக்திவேலோ, யோ என்ன பண்ணாலும் இப்போ நீ மாட்ட போகிறது உறுதி தான் போலடா மகனே அப்படின்னு முணங்கிக்கிட்டே போலீஸ்காரர் உள்ளே போகிறாங்க. அங்கே ஐசியூக்குள்ளே முத்துவேல் கிட்ட வாக்குமூலம் எடுக்கிறதுக்காக பின்னாடியே சக்திவேலும் போக, நீங்கள் எதுக்கு மிஸ்டர், நான் மட்டும் உள்ளே வந்தால் போதும், நீங்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, இல்லை அண்ணன் கூட நான் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு சக்திவேல். ஒன்றும் நீங்கள் கிழிக்க வேண்டாம், வெளியில் இருங்க அப்படின்னு லத்தியை காட்டி மிரட்டிகிட்டே உள்ளே போகிறாரு இன்ஸ்பெக்டர். அங்கே படுத்திருக்கிற முத்துவேல் கிட்ட இன்ஸ்பெக்டர், ஹலோ முத்துவேல் சார், உங்களை தள்ளி விட்டது யாரு, உங்கள் மருமகன் கதிர் தானே அப்படின்னு கேட்க, அப்படியே வாயை திறக்க முயற்சி செய்கிறாரு முத்துவேல். டாக்டர் எஸ் கமான் நீங்கள் பேசலாம், சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அவர் சொல்ல வர்றதை சொல்ல முடியாமல் அவரோட பாடி கண்டிஷன் சொல்கிறதுக்கு விடாமல் கஷ்டப்படுத்த, உடனே டாக்டர் டோன்ட் ஸ்ட்ரெயின் சார் அவர்னால் பேச முடியலை, இப்போதைக்கு அவர்னால் இந்த வாக்குமூலத்தை கொடுக்க முடியாது, ஸோ நான் இன்னொரு வாட்டி ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் கூப்பிட்றேன் சார், நீங்கள் இப்போ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட, உடனே இன்ஸ்பெக்டரும் நோ ப்ராப்ளம், முதல்ல அவரோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் தான் முக்கியம், முதல்ல அவர் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்த உடனே தூக்கி வாரி போட்ட மாதிரி ரெண்டு பேருக்குமே கடன்னு வேர்த்து ஒழுகிக்கிட்டு நிற்கிறாங்க சக்திவேலு குமரவேலு. அப்போ
இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் முன்னாடி வந்து பேச, சாரி மிஸ்டர் பாண்டியன், இப்போவும் அவர் வாயை திறந்து எதுவும் கரெக்டாக சொல்கிற நிலமையில இல்லை. அதனால் உங்கள் புள்ள தான் அங்கே கண்ணால் பார்த்த சாட்சி குமரவேல் இருக்கிற வரைக்கும் உள்ள லாக்கப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து இன்ஸ்பெக்டர்ஸும் கிளம்பி போயிடுறாங்க. அதே சமயம் அப்பத்தா, வடிவு, பழனிவேல், மாரி, சுகன்யானி எல்லாருமே உள்ளே வர உடனே வடிவு, இன்ஸ்பெக்டர் என்னாச்சு, என் வீட்டுக்காரர் ஏதாவது சொன்னாரா, அவர் தள்ளிவிட்டது என் மருமக கதிர் இல்லைங்கிற மாதிரி ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்க உடனே சக்திவேல் வந்துட்டு சொல்கிறாரு, என்ன அண்ணி, என்ன அண்ணனை தள்ளி விட்டதும் அவன்தான், ஆனால் அவன் இல்லைங்கிறத அண்ணன் எப்படி சொல்லுவார், அப்போ என் புள்ள கண்ணால் பார்த்தவன் என்ன பொய்யா சொல்கிறான், இருந்தாலும் அண்ணி உங்களுக்கு ரொம்ப தான் பிள்ளைய பார்த்தா இலக்காரமாக இருக்குங்கிறத மட்டும் இப்போ நீங்கள் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டதை வச்சே புரிஞ்சுட்டா அண்ணி, புரிஞ்சுட்டேன்னு நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டே பேசுகிறாரு சக்திவேல் வடிவு கிட்ட. அதான் சும்மாவா சொன்னாங்க, நல்லவங்களுக்கு காலை இல்லைன்னு, என் புள்ள கஷ்டப்பட்டு அண்ணனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து சாட்சி சொன்னால் கடைசியில் அவன் மேலே நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி இப்படி கதிர் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு ஸ்ட்ராங்காக பேசினா என்ன அண்ணி அர்த்தம் அப்படின்னு சொல்ல உடனே வடிவு, தம்பி போதும் தம்பி நிறுத்துங்க, நீங்கள் நிறுத்திட்டு கதிரை நான் இப்போ போய் கேஸை வாபஸ் வாங்கி வெளியில் எடுத்துகிட்டு வர்றேன், அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் என்னைக்கு வாயை திறந்து யார் தள்ளிவிட்டாருங்கிறத சொல்கிறாரோ கண்டிப்பாக அது கூடிய சீக்கிரமே நடக்குன்னு நான் நம்புகிறேன், அது வரைக்கும் என் மருமகனை நான் நம்பாமல் இல்லை, வாராஜி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடிவும் சொல்ல உடனே இன்ஸ்பெக்டர், அப்படியாம்மா சரி, நீங்கள் உங்கள் மருமக புள்ள மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றும் அவர் உள்ளே வச்சுருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வடிவும் ராஜியும் போய் கதிர் மேலே கொடுத்துருக்கிற கேஸை வாபஸ் வாங்கிற கதிரும் வெளியில் வர்றாரு ஹாஸ்பிட்டலுக்கு. அதே சமயம் வந்த கதிர், மாமாவுக்கு எப்படி இருக்குது, இப்போவே நான் அவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல உடனே சக்திவேல், இதை பாருடா, உன்னோட நாடகம் எல்லாம் என் அண்ணியும் அண்ணனும் வேணும்னா ஏமாறலாம், ஆனால் என் அண்ணனை நீ கீழே தள்ளி விட்டல, அதுக்கப்புறமும் உன்னை நம்பி உள்ளே விட்டோன்னா எங்கள் அண்ணனை நீ கொலை பண்ணுறதுக்கு கூட தயங்க மாட்டேன், அதனால் டாக்டர் இவனை உள்ளே விடாதீங்க டாக்டர் அப்படின்னு சக்திவேலும் சொல்கிறாரு. பக்கத்தில் நிற்கிற சரவணனும் உடனே சக்திவேலோட சட்டையை எட்டி பிடிச்சு அடிக்க போகிறாரு. அண்ணன் நிறுத்துனே, இது ஹாஸ்பிட்டல்னு, அவங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க, என்னோட மோட்டிவ் ஃபுல்லாக மாமாவுக்கு நல்லாகி அவரை வீட்டுக்கு திருப்ப கூட்டிகிட்டு போகணுங்கிறது தான், அதுக்கப்புறம் கடவுளுக்கு தெரியும் யாருக்கு என்ன தண்டனையை கொடுக்கணும்னு, இந்த விஷயத்தில் தப்பு பண்ணவங்க யாருன்னு அப்படின்னு சொல்லவே குமரவேலுக்கு பொறை ஏறுது. உடனே சக்திவேல், என்ன என் புள்ள தப்பு பண்ணவனை போல பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க உடனே சக்திவேல் சொல்கிறாரு, அதான்டா அவனே அண்ணியே சொல்லிட்டாங்கல்ல, இனிமேல் அந்த வீட்டில் உனக்கும் எனக்கும் மதிப்பு மரியாதையும் கிடையாது, முழுக்க முழுக்க இந்த மகாராஜ பிரபு கதிர் என்கிற கதிர்வேலுக்கு தான் எல்லா மரியாதைங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலு சொல்ல உடனே குமரவேல், அப்பா இனிமேல் நம்ம எதுக்குப்பா அந்த வீட்டில் இருக்கணும், நம்ம கிளம்பி போகலாம்ப்பா, எல்லாம் இவங்களே இவங்க மக ராஜிய மருமகன் கதிரேன்னு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து வச்சு சந்தோஷமாக இருக்கட்டும், சந்தோஷமா பெரியம்மா நாங்கள் வெளியில் போயிட்டா அப்படின்னு கேட்க உடனே வடிவு சொல்கிறாங்க, நான் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்ல குமார், நீ தேவையில்லாமல் பேசிட்டு என்னையும் சேர்த்து இழுத்து இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத, எனக்கு தேவை என் மருமகன் கதிர் தப்பு பண்ணி இருக்க மாட்டார், அவர் வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல உடனே பலார்னு குமரவேலை ஆரம்பிச்சு, என்னடா என்ன அண்ணியை எதிர்த்து பேசுறியா, நீ ஒழுங்கு மரியாதையா கதிர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, அப்போ நீ சொன்னது தப்பு தானே, சாட்சி சொன்னது அண்ணனே ஏமாந்து வலிக்கு கூட விழுந்திருக்கலாம், அதுக்கு வேண்டி நீ கதிர் மேலே பழி போடுவியா அப்படின்னு 2 சாத்து சாத்துறாரு குமரவேலை. உடனே குமரவேலும், அப்பா எப்பப்பா நீங்கள் இப்படி பல்ட்டி அடிச்சிங்க அப்படின்னு சொல்ல உடனே சக்திவேல் காதுக்குள்ளே சொல்கிறாரு, ஆமாண்டா ஆமாம், நானும் உனக்கு ஜால்ரா தட்டினேன்னா அதுக்கப்புறம் அண்ணி என்னையும் சேர்த்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் சொத்துல பங்கு அவங்க மருமகனை கதிரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ சும்மாவே, அப்புறம் ராஜியையும் கதிரையும் கூட்டிகிட்டு வந்து வச்சு பங்கும் முழுசாக கொடுத்துட்டா, அதுக்கப்புறம் இத்தனை நாளாக நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சது எல்லாம் உனக்காகங்கிறது வேஸ்ட்டாக போயிருந்தா மகனே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்கிறாரு.